ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்ட்டு போட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஃபயர் இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒன்று வாங்க போகிறோம். மணி சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட 15,000 ஆகுது, $50,000 ஆகுது. ஓகேங்களா? அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த புது ஃபயர் இன்ஜினை வாங்கிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம போகிற மாதிரி தான் அந்த கேம் இருக்கனால டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுனால போயிடலாமா? அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவது பஸ் இது, சரி ரெண்டாவது ஃபயர் இன்ஜின் இது. அண்ட் இன்னொரு ஃபயர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியில் வரனால இதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஓரளவுக்கு வச்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, இதில் பார்த்திங்கன்னா அதாவது நெருப்பு பார்த்திங்கன்னா அணைக்கக்கூடிய சிம்பிளான கான்செப்ட் மட்டும்தான். அதாவது நம்ம ட்ரைவ் பண்ணி அங்கே டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்க வேண்டியது தான் நம்மளோட ஃபைனல் வேலை. அண்ட் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய பஸ் அண்ட் மோடிஃபிகேஷன் நிறைய இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மோடிஃபை பண்ண முடியும். ஓகே, இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் மோடிஃபை பண்ணிட்டேன். $20,000 இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா 15,000 நான் கொடுத்துட்டு தான் பார்த்திங்கன்னா பாக்கி இருக்கிறது கொஞ்சம் இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா மோடிஃபைக்கு வச்சுட்டு நம்ம டேரெக்டாக இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் மேப்பும் போட்டாச்சு. மேப் போட்டதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் இதோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் லைட்டாக வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பழசு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக திருப்பினாலே ரொம்ப திருப்பின மாதிரி இருக்குது. செட்டிங்ஸ் மட்டும் லைட்டாக போய் மாற்றணும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஓகே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா 100 to 150 வரைக்கும் போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 160 போணுச்சு. ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம இடத்துக்கு அதாவது நெருப்பு அணைக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா 3 kilometers மட்டும்தான் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நம்ம சேனல் தான் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடிட்டிங் இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெட்டராக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். அதே இடம்னா இந்த நெருப்பு அணைக்கிறது. ஓகேங்களா? இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 500 to 600 rupees கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன நெருப்பு தான். எவ்வளோ கொடுக்குறான்னு பார்க்கலாமா? ஓகே, 500 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. நம்ம பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்தாச்சு. அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு பார்த்தா 21 kilometers கொஞ்சம் தள்ளி இருக்குது. அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங் பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக சூட் ஆகாத மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த புது ஃபயர் இன்ஜின் வேறு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஓட்டுறது லைட்டாக கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கிரேடிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேறு மூணாவது ஒரு ஃபயர் இன்ஜின் வாங்கலான்னு இருக்குது. ஓகேங்களா? கடைசியில் தான் வரப்போகுது. ஆனால் சொல்கிறேன், அது தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அண்ட் அவ்வளோதான், இன்னும் 19 kilometer. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டேரிங் நாட் ஓகே. அண்ட் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது, 150 தான் போகுது. நான் ட்ரை பண்ணி தான் பேசிகிட்ருக்கேன். அதாவது என்னென்னா, நான் கேம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டேன். கேம் ப்ளே பண்ணி முடிச்சு 4 நாள் ஆகுது. 4 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் வீடியோ போஸ்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு தான் பார்த்திங்கன்னா நான் கமெண்ட்ரி கொடுக்குறேன். ஏன்னா லைட்டாக எடிட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆப் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம புது ஃபோன் வாங்கலான்னு பிளான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சிருக்கு ஃபோன் வாங்கலாமா பீஸ் வாங்கலாமா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதாவது ஃபோனோட பீஸ் தான் பெட்டர்னு நினச்சிங்க அப்படின்னா பிசி சொல்லுங்கள். ஏன்னா அவங்களோட ஒப்பீனியன் தான் எனக்கு தேவை. முடிஞ்சளவுக்கும் பிசி பார்க்கலாம். இல்லை என்றால் நம்ம ஃபோன்லேயே புது ஃபோன் வாங்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புது ஃபோன் வாங்கினா ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ரீ ஃபயர்லையும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா ஃப்ரீ ஃபயரை டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு. அப்போது நம்ம எப்போ போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர், அதாவது ஒரு நெருப்பு எரிஞ்சிச்சு. எங்கேன்னு தேடி பார்த்தா இப்போ குப்பை தொட்டியில் எப்படி நெருப்பு எரியும்னு தெரில. அங்கே பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகிருக்கு. அதுக்கு வேறு நிப்பாட்டி நாங்கள் தண்ணி ஊற்றி போடணுமாலே ஒரு பக்கெட் எடுத்து ஊற்றினாலே அந்த தண்ணி நெருப்பு அணைஞ்சுன்னு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் போதும். நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபஸ்ட்டு இருந்ததே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு சூட் ஆகலை. என் ஸ்பீடும் நல்லா இல்லை. என் மைலேஜும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாப்புல. நம்ம ஃபுல் மோடிஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மைலேஜ் அண்ட் வாட்டர் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்பீடும் நல்லா கிடைக்கும்னால நம்மளால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸை பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக போகிறதுனால பார்த்திங்கன்னா
இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக இங்கே வந்தாச்சு ஓகேங்களா. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். எதுக்குன்னா க்ளீன் பண்ணுறேன். 200 ருபீஸ் கொடுத்து க்ளீன் பண்ணி ஐ மீன் இன்றைக்கே வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி சரி கண்டென்ட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்தே போயிட்டோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தா எனக்கு மேலே ஷோக்கு அங்கேயாச்சும் அந்த வண்டியிலேயாச்சும் 21 19 அந்த மாதிரி கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர் கொடுத்து வச்சுருக்காப்புல. எப்போ தான் நான் போய் சாருன்னு தெரில. சரி நம்மளால் முடிஞ்ச பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி கூட வாங்கலாம். அண்ட் வண்டி வாங்கினதுக்கப்புறம் இந்த கேமு பார்த்தீங்கன்னா நம்மளை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கேம் போகணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கேம் பார்த்தீங்கன்னா வியூஸ் கொடுக்குதுன்னு சொல்ல முடியும், கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 இல்லைனா 3 பார்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் இந்த கேமை ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு கேம் பார்த்திங்கன்னா ட்ரக் சிமுலேட்டர் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கேட்குறது மட்டும்தான் என் வேலையை வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதோட பார்த்திங்கன்னா 4-5 கேள்வி உங்ககிட்டே கேட்டுட்டேன். யார் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே. இது வரைக்கும் அதாவது இன்னும் 6 நிமிஷம் 20 செகண்ட் வரைக்கும் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியணும். ஏன்னா இது வரைக்கும் பார்க்குறாங்களா எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் யூடியூப் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகுது. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை எங்கேஜிங் வைக்க என்னால் முடியலன்னு சொல்கிறாப்புல யூடியூபு. சரி ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரே டைக்கில் கமெண்ட்ரி கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் ஒரே டைக்கில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். லைட்டாக பார்த்தீங்கன்னா கொள்கிறேன். சரி ஓகே விடுங்க ஓகேங்களா. அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர்லேருந்து 19 கிலோமீட்டருக்கு இவ்வளோ நேரம் பேசியும் பார்த்தீங்கன்னா தலைவன் பார்த்தீங்கன்னா போய் சேர முடியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரைட்டு லெஃப்ட்டுன்னு பார்த்தோம்னா நிறையா சுற்றுறாப்பில். அண்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய ஏற்றம் வருது, ஓகே இறக்கம் வருது. அண்ட் அப்படியே பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு கழித்து பார்க்கலாமா. A few moments later. அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தோம்னா கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. கடைசி இடம்னா நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு பஸ் வாங்கியிருந்தோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வீடியோக்கு ஸ்டார்டிங்கில். இப்போ எண்டிங்கில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபயர் இன்ஜின் வாங்க போகிறோம் பஸ்ஸுன்னு வருது ஓகேங்களா. சரி ஃபயர் இன்ஜின் ஓகேங்களா. அதாவது 2வது ஃபயர் இன்ஜின் வாங்கியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா $15,000. இதுக்கு பார்த்தீங்கன்னா $15,000 பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் வண்டி எடுத்துருக்கேன் 2 வண்டியும். 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த வித சேஞ்சும் கிடையாது. ஆனால் உள்ளே மட்டும் இன்டீரியர் லைட்டாக சேஞ்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைட்டு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ தான் எரியுது. இதில் பார்த்தீங்கன்னா 2 கலரும் எரியாமல் ஒரே ஒரு கலர் தான் எரியுது. சரி ஓகே. நம்மளாலும் மாடிஃபை பண்ண முடியும்னால சரி ஓகே முடிஞ்சதுக்கே நம்ம எவ்வளோ மாடிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபயருக்கு பார்த்தோம்னா $500 கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு 3 மணி நேரம் ப்ளே பண்ணி கஷ்டப்பட்டு பார்த்தோம்னா நம்ம இந்த வண்டியை பார்த்தோம்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தோம்னா அந்த வண்டி அதை விட கொஞ்சம் ஸ்டேரிங் ஸ்மூத்தாகவே இருக்குது. அதோட கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஹைவேலலாம் ஓட்டலை. ஹைவேல ஓட்டினா கூட ஓரளவுக்கு 160 70 தான் போகுது. ஆனால் இன்னும் மாடிஃபை பண்ணல. மாடிஃபை பண்ணாமல் இந்த அளவுக்கு போகுது. மாடிஃபை பண்ணால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 200 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம அங்கே நெருப்பு அணிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை சுற்றி பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய சீட் இருக்குது. ஆனால் நம்ம தனியாக தானே ப்ளே பண்ண போகிறோம். யார் பார்த்திங்கன்னா கூடவும் வரமாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேயர்னால யாரும் கூட வரமாட்டாங்க. அப்புறம் இதுக்கு அந்த பின்னாடி அவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரில, என்ன கான்செப்டில் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஏன்னா இங்கே திரும்பி பார்த்தா இதில் பார்த்திங்கன்னா நெருப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அது ஒரு மணல்னு நினைக்கிறேன். மணலோ கல்லோ என்ன விஷயம்னு தெரில. மண்ணுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. மண்ணில் எப்படி நெருப்பு பிடிக்கும்னு எனக்கு தெரில. அது வேறு நம்மளுக்கு வேறு கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பார்த்தோம்னா காசு கொடுக்குறாங்க. ஆனால் கம்மியாக கொடுக்குற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் நம்மளோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வீடியோட கடைசிக்கும் நம்ம வந்துட்டோம். அண்ட் எனக்கு இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் பார்த்தோம்னா இந்த கேம் இன்னும் 2-3 பார்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு கேம் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் புது கேம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அண்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். அதாவது கடைசி நெருப்பு அணைக்கிற இடம்.
அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 இடத்துல பிடிச்சிருக்கு. ஓகே, 2 இடத்துல பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. ஃபயரும் பார்த்திங்கன்னா நல்லாவே முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் லைக்கு மறக்காமல் பண்ணிட்டு போங்க. அண்ட் இன்னொரு நல்ல ஒரு வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் வரட்டாமாமே.